யார் வீட்டு காசை எடுத்து எப்படிங்க யார் வீட்டு காசை எடுத்து யார் வீட்டுக்கு புகழ் பாட பாக்குறீங்க? என்னப்பா ஆரம்பத்திலேயே ஆரம்பிக்கிறதுக்காக தான் ஆரம்பிக்கிறோம். புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. ஸ்வீட் இருக்கு இல்லைங்களா? ஸ்வீட்டு இருக்கணும், தப்பு கிடையாது. அந்த ஸ்வீட்டை உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற நெய்யை எடுத்து சொந்த கை காசை போட்டு வாங்கி ஸ்வீட்டு செய்யணும். ஆனா பாருங்க, அடுத்தவங்களுக்கு சொந்தமான, அதுவும் பாருங்க பொதுமக்களுக்கு சொந்தமான நெய்யை எடுத்து நம்ம வீட்டுக்கு ஸ்வீட்டு செய்யலாமா? அல்வாவை கிண்டி கொடுக்கலாமா? கொடுக்க கூடாது. ஏன் கொடுக்குறீங்க? ஆனா கொடுத்துனுக்குறாங்க. யார் யாருக்கு பங்கு போட்டு விதவிதமா கொடுத்துனுங்கிறத பாருங்க. இந்த காணொலிக்குள்ள ஒட்டுமொத்தமா பார்க்க போறோம். அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டும், இந்த காணொலியை முழுமையாக பொறுமையாக பார்க்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டும் இந்த காணொலி போட்டு போயிடுவோம். ஒரு சாதாரண வேலைக்கு ஆட்களை ரெக்ரூட் பண்றாங்கன்னு சொல்லும் போது இன்டர்வியூலாம் வைப்பாங்க. இன்டர்வியூலாம் வச்சு இதே போன்ற வேலையை இதற்கு முன்பாக எந்த கம்பெனியில செஞ்சீங்க, உங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. நான் இந்த கம்பெனியில ஒர்க் பண்ணங்க, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்ட்டு எந்த ஒரு வேலைக்கு வரும்போதே பாருங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு தான் கேட்பாங்க. ஒரு ஃப்ரெஷருக்கு கொடுக்குற போஸ்டிங்கும் இதே எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறவங்களுக்கு கொடுக்குற போஸ்டிங்கும் வேற மாதிரியா இருக்கும். ஸோ சாதாரண நார்மலா ஒரு பணிக்கு ஆட்களை நியமனம் பண்ணணும்னு சொல்லும் போதே இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கேட்பாங்க, எதிர்பார்ப்பாங்க. ஆனா பாருங்க, என்னப்பா எது படம் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கீங்களா? ஐயோ, உங்களுக்கு அரசு வேலை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் விஜய் அவர்களை வைத்து ப்ரொடியூஸ் பண்ண இல்ல, விஜய் அவர்களின் படத்தை ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடியூசர்ஸ்க்கு மட்டும்தான் பாருங்க மிக 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 முன்னுரிமை கொடுக்கப்படும். ஜனநாயகன் படத்தோட தயாரிப்பாளரான வெங்கட்ட நாராயணா அவருக்கு ஏற்கனவே தமிழ்நாடு அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி போஸ்டிங் வழங்கப்பட்டது. இது சம்பந்தமாக ஏற்கனவே அப்போதே பாருங்க பிரச்சனை மேல பிரச்சனை வெடிச்சது. அவருக்கு என்னங்க தெரியும் நம்ம தமிழ்நாட்டை பற்றி? தமிழ்நாட்டுக்கும் அவருக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்கு? தமிழ்நாட்டோட பிரச்சனை என்ன, தமிழ்நாட்டோட மக்கள் பிரச்சனை என்ன, தமிழ்நாட்டோட உரிமை என்ன, இதையெல்லாம் எப்படிங்க போயிட்டு டெல்லியில பேசுவாரு? மிக முக்கியமாக அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவரே கிடையாதுங்க, அவர் கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்தவர்னு சொன்னாங்க. ಇವತ್ತು ಏನಾಗಿದ್ದೀವಿ, ನಮ್ಮ ಹತ್ರ ಏನೇನಿದೆ, ಇದಕ್ಕೆಲ್ಲ ಬೆಂಗಳೂರು ಕಾರಣ. ಸೊ ಇದು ನಮ್ದು ಕರ್ಮಭೂಮಿ. உடனே பாருங்க வழக்கம் போல நம்ம பஞ்சாயத்து தலைவர் சிடிஆர் அவர்கள் வந்தாரு. யாருங்க சொன்னது அவர் கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்தவர் என்று? அப்படிலாம் கிடையாதுங்களே. அவரு தமிழ்நாட்டை சேர்ந்தவர்னு சொல்லுவார்னு எதிர்பார்த்தா அவரு ஆந்திராவை சேர்ந்தவர். நிறைய பேர் அதை தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அவர் கர்நாடகாவை சேர்ந்தவர், அவர் கர்நாடகாவில் போய் தொழில் தான் செஞ்சுட்டு இருக்காரு. அவர் ஆந்திராவை சேர்ந்த நபர். அவர் கர்நாடகாவை சேர்ந்தவர் என்று யாரோ பொய்யான பொருளை கலப்பிருக்காங்க. அதுவும் இல்லாம அவருக்கு கொடுத்த போஸ்டிங்லாம் ஒன்றும் அந்த அளவுக்கு பெரிய போஸ்டிங்லாம் கிடையாதுங்க. அவர் பாருங்க தமிழ்நாட்டில் ஒர்க் பண்ண போறாரு, டெல்லியில் தானே போய் ஒர்க் பண்ண போறாரு. இன்னொன்னு ஒரு விஷயம் என்னன்னா, டெல்லி பிரதிநிதி அவர் எந்த முடிவுகளையும் பெரிய முடிவுகள் அவர் என்ன இன்னைக்கு பெரிய அப்ரூவல் கொடுக்க போறாரா இல்ல பெரிய முடிவுகள் எடுக்க போறாரா? டெல்லிக்கான பிரதிநிதி தான் இருக்க போறாரு. அவருக்கு இது ஒன்றும் பெரிய இந்த பொறுப்புலாம் இல்லை. ஆனா அதே நேரத்தில் இது ஒரு தவறான நபருக்கு கொடுக்கப்படவில்லை. அது கர்நாடகத்தை சேர்ந்த நபர் இல்ல, அவர் ஆந்திராவை சேர்ந்த அங்கே போய் தொழில் தான் செஞ்சுட்டு இருக்காரு. எனக்கு ஏதோ இது இல்ல அது நீங்க அவர் இங்க தமிழ்நாட்டில் வேலை பார்க்க போறது இல்லையா? அவர் டெல்லியில் தான் இருக்க போறாரு. தமிழ்நாட்டில் வேலை பார்க்க போறது இல்லையா? அவர் டெல்லியில் தான் இருக்க போறாரு. பதிலுங்க இது குறித்து சிடிஆர் சார் கிட்ட பிரஸ் மீட்ல கேள்வி கேட்கும் போது சொன்ன பதில், அவர் தமிழ்நாட்டில் ஒர்க் பண்ண போறாரு, டெல்லியில தான் ஒர்க் பண்ண போறாரு, அவரோட பதவியெல்லாம் ஒன்றும் பெரிய பதவியே கிடையாதுங்க, நீங்க ஏங்க இதெல்லாம் பெருசா எடுத்து பேசுறீங்கன்ட்டு. இல்லைங்க, பெருசா எல்லாம் பேசலைங்க. இப்ப பாருங்க, நம்ம தமிழ்நாட்டுக்காக தமிழ்நாட்டோட உரிமையை கொண்டு போயிட்டு டெல்லியில பேசக்கூடிய அளவுக்கு உண்டான அந்த போஸ்டிங்ல தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களை உட்கார வைக்கக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டில் யாருமே இல்லைங்களான்னு கேட்பாங்க இல்லைங்களா? இல்ல இப்ப போஸ்டிங்ல உட்கார வச்ச அந்த வெங்கட்ட நாராயணா என்பவர் ஏற்கனவே இதை போன்ற பதவியில் ஒரு 4-5 முறை இருந்திருக்காரு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஜனநாயகன் என்கின்ற ஒரே ஒரு படத்தை தயாரித்த எக்ஸ்பீரியன்ஸ். சோ விஜய் அவர்களை வைத்து படம் தயாரிச்சாலே போதும், அதுவே ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் என்கின்ற எண்ணத்தில் அரசாங்க போஸ்டிங்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? அப்ப இந்த இடத்துல கண்ணாடியை பார்த்து கேட்டுக்கங்கன்னு சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? ஊராம் வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்க. எப்படி? ஊராம் வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்கன்னு அர்த்தம். கேளுங்க, எத்தனை முறை வேண்டுமானாலும் கேளுங்க. கேட்டா உங்களுக்கு பதில் வந்துட போதா? எந்த பதிலும் வராது. செய்யறது நாங்க செஞ்சுட்டே தான் இருப்போம். ஏங்க, இதுக்கு முன்னாடி ஜனநாயகன் படத்தோட ப்ரொடியூசருக்கு எடுத்து கொடுத்த போஸ்டிங்கை பத்தியே பேசுறீங்க. இப்ப பாருங்க, நேற்றைய தினம் வாரி வழங்கியிருக்குமே. கல்பாத்தி அர்ச்சனா என்பவருக்கு ஒரு போஸ்டிங் வழங்கப்படுகிறது. என்ன போஸ்டிங்? அதாவது பாருங்க, தமிழ்நாட்டில் உள்ள 10 லட்சம் ரூபாய்க்கு மேல வருமானம் வரக்கூடிய கோவில்களுக்கு அறங்காவலர்களை தேர்வு செய்யும் குழு ஒன்று அமைக்கிறாங்க. அந்த குழுவில் ஆன்மீக பேச்சாளர், ஓய்வு பெற்ற IAS, ஓய்வு பெற்ற நீதிபதி எல்லாம் பாருங்க உறுப்பினர்களாக நியமிக்கப்படுகிறார்கள். அந்த வரிசையில அந்த குழுவில்
அர்ச்சனா கல்பாத்தி என்பவருக்கும் பாருங்க உறுப்பினர் பதவி வழங்கப்படுகிறது. யார் அந்த அர்ச்சனா கல்பாத்தி என்பவர்? அதாவது பாருங்க, பிகிலுன்னு ஒரு படம் வந்தது இல்லைங்களா, அந்த படம். கோட்டுன்ட்டு ஒரு படம் தான், அந்த படம் வந்தது இல்லைங்களா, அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடியூசர் தான் பாருங்க இந்த அர்ச்சனா கல்பாத்தி என்பவர். சோ ஜனநாயகன் என்கின்ற படத்தை ப்ரொடியூஸ் பண்ண அந்த வெங்கட நாராயண என்பவருக்கு படத்தை ப்ரொடியூஸ் பண்ண குவாலிஃபிகேஷனே போதும், அந்த டெல்லி சிறப்பு பிரதிநிதி போஸ்டிங் எடுத்து கொடுக்கலான்னு கொடுத்தாங்க இல்லைங்களா, அந்த வரிசையில 2 படம் தயாரிச்சிருக்காங்களே, பிகிலு கோட்டு, இவங்களுக்கு போஸ்டிங் கொடுக்கலாம் எப்படிங்க? அதனாலதான் பாருங்க, அறங்காவலர்களை தேர்வு செய்யும் குழுவுல உறுப்பினராக பாருங்க இந்த அர்ச்சனா கல்பாத்தி அவர்களுக்கும் போஸ்டிங் வாரி வழங்கியிருக்காங்க. இப்ப கோவில்களுக்கு அறங்காவலர்களை தேர்வு செய்யற குழு, அந்த குழுவோட உறுப்பினர்களாக இவங்களெல்லாம் தேர்ந்தெடுத்து போஸ்டிங் கொடுக்குறாங்க இல்லைங்களா. இப்போ கோவிலை பத்தி அந்த அம்மாவுக்கு இதுக்கு முன்னாடி ஏதாவது தெரியுமா? கோவில் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்ற ஒரு கவர்மெண்டோட சிஸ்டத்தை பத்தி ஏற்கனவே படிச்சிருக்காங்களா? என்ன பாருங்க, சினிமாவை குறித்து அந்த அம்மா கிட்ட கேட்டா ஏதாவது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சினிமாவெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால சினிமாவை பத்தி கேட்டா, இந்த கதை நல்லா இருக்கான்னு கேட்டா ஓகே நல்லா இருக்கு, வெற்றி அடைய வாய்ப்பு இருக்கு. இந்த படத்துல எந்த இடத்துல ஃபைட் வைக்கலாம், எந்த இடத்துல பாட்டு வைக்கலாம், எந்த இடத்துல காமெடி சீன் வைக்கலாம், யாரை ஹீரோவா போட்டா இந்த படம் ஓடும்னு ஏதாவது சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சினிமா ப்ரொடியூசர் அவங்க. ஆனா பாருங்க, அந்த சினிமா என்கின்ற விஷயத்தை தாண்டி வேற என்ன தெரியும் இந்த குழுவோட உறுப்பினர் போஸ்டிங்க அந்த அம்மாவை தேர்ந்தெடுத்ததுக்கு? மறுபடியும் ஒன்ஸ் அகைன் சொல்றோம், விஜய் அவர்களின் படத்தை தயாரித்த அந்த ஒரே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் போதும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே விஜய் படத்தோட ப்ரொடியூசர் என்கின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக மட்டுமே அரசாங்கத்துக்கு சொந்தமான போஸ்டிங் எல்லாம் வாரி வழங்கிடலாமா? என்ன தெரியும் கோவிலை பத்தி? அதுவும் பாருங்க, அறங்காவலர்களை தேர்வு செய்கின்ற குழுவோட உறுப்பினர் பதவி. அறங்காவலர் அப்படின்னு சொல்லும் போது அந்த கோவிலுக்கு மிக முக்கியமான ஒரு போஸ்டிங். அந்த போஸ்டிங்கே தேர்வு செய்யற குழுல உறுப்பினராக இருக்கிறாங்கன்னு சொல்லும் போது அறங்காவலர்கள் நியமனம் குறித்து எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்கணும் இல்லைங்களா? இந்த கோவிலுக்கு இன்னாரை இவரை அறங்காவலராக தேர்ந்தெடுக்கிற பட்சத்தில் இவர் பொதுவாக அனைத்து பக்தர்களுக்கும் மக்களுக்கும் பொதுவாக நடந்து கொள்வார் அப்படின்ட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த அறங்காவலரை தேர்வு செய்யற விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு மீடியாவில் இருக்கிறவங்களோ, ஒரு பத்திரிகையாளரோ, ஒரு யூடியூபரோ, சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்களோ ஏதாவது ஒரு விஷயத்தை குறித்து பேசுறாங்கன்னு சொல்லும் போது அந்த விஷயத்தை அவங்க பேசுவதற்கு முன்பாக படிச்சிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். அந்த விஷயத்துக்குள்ள என்ன பிரச்சனை இருக்குன்றத புரிஞ்சுக்கணும். புரிந்ததற்கு பிறகுதான் பாருங்க அது குறித்து பொது வெளியில் பேச முடியும். ஸோ ஒரு யூடியூபருக்கு கூட சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு சொல்லும் போது, மிக முக்கியமான போஸ்டிங்கை வாரி வழங்குறோம்னு சொல்லும் போது, அந்த போஸ்டிங்ல வந்து அமரக்கூடியவர்களுக்கு இதற்கு முன்னாடி அந்த வேலையை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்காங்களா? அதிகார துஷ்பிரயோகம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான் பாருங்க முழுக்க இந்த இடத்தில் இருக்கிறது என்பதை தாண்டி வேற ஏதாவது இருக்கா? ஏற்கனவே ஆட்சி அமைத்த சில தினங்களுக்குள்ளாகவே விஜய் அவர்களின் ஆஸ்தான ஜோதிடர் மற்றும் வழிகாட்டியான ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேல், எவ்வளவு பெரிய பேர், அவ்வளவு பெரிய பேர் கொண்ட அந்த வெற்றிவேல் என்கின்ற விஜய் அவர்களின் ஆஸ்தான ஜோதிடருக்கு அரசு பதவி வழங்கப்பட்டது. இது குறித்து சட்டமன்றத்தில் வெடித்தது. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஓப்பனா கேட்டாங்க, உங்களுக்கு தேவை என்று சொன்னால் உங்களோட கை காசை போட்டு நீங்க சம்பளம் கொடுத்து அவரை தனியா வேலைக்கு வச்சுக்கங்க. அப்படி இருக்கும்போது அரசாங்கத்துக்குள்ள எதற்காக மூட நம்பிக்கை கொண்டு வந்து புகுத்துவதை போல ஜோதிடருக்கு பதவி வழங்கப்பட்டதுன்னு சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பினாங்க. அதற்கு பிறகுதான் அந்த ஜோதிடருக்கு வழங்கப்பட்ட அரசு பணி நியமனம் ரத்து பண்றாங்க. தமிழ்நாட்டுக்கே தெரிஞ்சு போச்சுன்றதுக்காக வழங்கப்பட்ட அந்த நியமனத்தை ரத்து பண்ணிட்டாங்க. ஆனால் தெரியாம உள்ளுக்குள்ள என்ன நடந்து கொண்டிருக்கிறதுன்னு யாருக்கு தெரியும்? என்ன பாருங்க, எதுவுமே பாருங்க டிரான்ஸ்பரண்டா கிடையாது. 10 ஜிஓ ரிலீஸ் பண்றாங்கன்னு சொன்னா 2 ஜிஓ வெளியே வரும், 8 ஜிஓ எங்க போகுதுன்னே தெரியாது. அந்த மாதிரி எங்க போகுதுன்னு தெரியாத ஜிஓக்குள்ள மீண்டும் இவங்களுக்கு என்ன போஸ்டிங்லாம் கொடுத்துருக்காங்கன்னு தெரியாது. ஆனாலும் பாருங்க, வெளிப்படையா எல்லாருக்கும் தெரியுற மாதிரி எனக்கு போஸ்டிங் கொடுத்ததை கேன்சல் பண்ணீங்கல்ல, பாக்குறீங்களா? தமிழ்நாடு முழுக்க என்னுடைய பெயரை பதிச்சு காட்டுறேன், வெற்றி 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 வெற்றி. என் பேர் என்ன? ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேல். அந்த வெற்றிவேல் என்கின்ற பெயருக்கு முன்னாடிக்கிற அந்த வெற்றி பெயரை தமிழ்நாடு முழுக்க பதிச்சு காட்டுறேன்னு ஒருவேளை மனசுக்குள்ள சபதம் போட்டாரா என்னன்னு தெரியல. இதற்கு முந்தைய ஆட்சி காலத்தில் ஆட்சியாளர் உருவாக்கி வைத்து விட்ட அனைத்து திட்டங்களையும், உருவாக்கி வச்சுட்டு போன அனைத்து திட்டங்களுக்கும் வெற்றி வெற்றி வெற்றின்னு தான் பாருங்க பேரை சூட்டியிருக்காங்க. தாவேக அரசு உருவாக்கும் கொண்டு வருகின்ற புதிய திட்டத்திற்கு வெற்றின்னு பேர் வைக்கிறீங்களோ இல்லையோ, முதல்ல திட்டத்தை உருவாக்குறாங்களோ இல்லையோ அதுவே தெரியாது, கண்டிப்பா உருவாக்க போறது இல்லை. இருந்தாலும் பாருங்க, இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சி காலத்தில் உருவாக்கி வைத்த அனைத்து திட்டங்களுக்கும் வெற்றின்னு பேரை மாத்தினீங்கன்னா சொல்லுங்க குருவே, என்ன நடக்கும்? ஜெயம் உண்டாகும் உங்களுக்கு. அப்படியே ஆகட்டும் குருவே. தும் தாத்தா, நம்ம ஆஸ்தான ஜோதிடர் சொன்னதை போலவே
திமுக ஆட்சி காலத்தில் உருவாக்கி வைத்து விட்டு போன அனைத்து திட்டத்திற்கும் வெற்றி வெற்றி என்று முன்னாடி பேரை மாத்துங்க. ஏன் சார் ஜோஷியர் தான் ஏதோ சொல்லிட்டாருன்னா வாயிலடிங்க என்ன அது போற போக்குல வந்து ஏதோ சொல்லிட்டாருன்றீங்க. யார் தெரியுமா அவரு? ஞானி. பின்னாடி வரப்போறத முன்னாடியே கணிக்கக்கூடிய ஞானிங்க அவரு. எனக்கே தெரியாது என்னோட பவர் என்னன்ட்டு. ஆனா பாருங்க அவருக்கு இன்ச்சு பை இன்ச்சா தெரியும் என்னோட பவர் எந்த அளவுக்கு போகும்ட்டு. 50 வருஷத்துக்கு சீஃப் மினிஸ்டர் இருப்பார். இவருக்கு வேற ஏதாவது ஸ்டேட்ல போவார். சீஃப் மினிஸ்டர் சாதாரண பதவி அவர் பொறுத்த வரைக்கும் 30 ஸ்டேட் ஒரு ஸ்டேட். அப்ப அடுத்து என்ன? அது டெல்லி லெவல். அதுக்கடுத்து என்ன? வேர்ல்டுக்கான தலைவர் பிரைம் மினிஸ்டரையும் தாண்டிடுவார். இப்போ உதாரணத்துக்கு ட்ரம்புக்கும் நாளைக்கு ஒரு அமெரிக்கன் பிரசிடென்ட்டுக்கும் ரஷ்யன் பிரசிடென்ட்டுக்கும் ஏதாச்சும் ப்ராப்ளம் கூட இவர் பேசலாமே. நாளைக்கு அப்ப அமெரிக்கா ரஷ்யா பிரச்சனை கூட விஜய் சார் ஏன் பேசக்கூடாதுன்னு கேட்கிறேன். இவர் அன்அப்போஸ்ட் இனிமேல் வேர்ல்டுக்கான தலைவர். தெரிஞ்சதா? பாத்துக்கிறீங்களா? நான் ஏதோ எனக்கு உள்ளூர்ல மட்டுமே பவர் இருக்கக்கூடிய தலைவன் நினைச்சிருந்தேங்க. ஆனா உலகத்துக்கே கட்ட பஞ்சாயத்து பண்ணி வழிகாட்டக்கூடிய பவர், உலக தலைவர் ஆகக்கூடிய பவர் எனக்கு இருக்குன்ற ஒரு ரகசியத்தை உண்மையை கண்டுபிடிச்சு வருங்க அவரு. அப்படி இருக்கும்போது அவர் தான் என்னுடைய குரு, வழிகாட்டி எல்லாமே. அதனால பாருங்க அவருடைய பெயரை திட்டங்களுக்கு வைப்பதில் என்ன தவறு இருக்கு? உடனடியாக என்னுடைய குரு சொன்னதை போலவே அப்படியே செய்யுங்கள். போதுமா குருவே? போதாது சிஷ்யா, போதாது. இன்னும் என்ன பண்ணணும் குருவே? இனிமேதான் நீ பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமான போஸ்டிங்லாம் என்னென்ன இருக்குன்றத ஒரு பட்டியல் எடுத்து அந்த போஸ்டிங் எல்லாத்துலயும் உங்களுக்கு தெரிந்தவர்களை, மிக முக்கியமாக உங்க படத்தை மட்டுமே ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாங்க இல்லைங்களா, அந்த ப்ரொடியூசருக்கெல்லாம் வாரி வாரி வழங்குங்க. அதெல்லாம் எதுக்கு குருவே? கேள்வி கேட்க கூடாது சிஷ்யா, ஏன்னே கேட்க கூடாது. இந்த ஏன்னு கேட்டாலே கெட்டு போயிடும். எதுக்கு ஏன்னு கேட்கணும்? குரு ஒரு வார்த்தை சொன்னா சரின்னு சொல்லணும். எதுக்காக? உங்களுக்கு தெரிஞ்சவங்களையே, அது மிக முக்கியமாக உங்க படத்தை ப்ரொடியூஸ் பண்ணவங்களுக்கே போஸ்டிங்லாம் ஏன் போட்டு கொடுக்கணும்னு சொல்றான்னு சொன்னா, இதெல்லாம் கிரகங்கள் செய்யற வேலை. உங்க ஜாதகத்துக்கு சொந்தமான அனைத்து கட்டங்கள்ல எப்படி நான் மட்டுமே குடிகொண்டு உங்களை எப்படி கட்டி காப்பாத்தி கவசமா பாதுகாத்து நிற்கணும், அதே மாதிரி அரசாங்கத்துக்கு சொந்தமான அனைத்து போஸ்டிங்லயும் உங்களுக்கு தெரிஞ்ச வகையாராக்களையே கொண்டு வந்து நிறுத்தி உங்களுக்கு கவசமாக பாதுகாப்பாக அவங்களை வச்சுக்கணும். அப்படிலாம் பண்ணா கேள்வி கேட்பாங்களேங்க. என்னன்னு கேள்வி கேட்பாங்க? இல்லைங்க, ஏற்கனவே இதற்கு முந்தைய ஆட்சியாளர் முதல்வரை பார்த்து நான் கேள்வி கேட்டேங்க. என்னன்னு கேட்டீங்க? சொன்னோம் இல்லைங்களா, ஊரா வீட்டு நெய்யை எடுத்து உங்க வீட்டுக்கு ஸ்வீட்டு செய்யாதீங்கன்னு கேட்டுட்டே போற எல்லா மேடையிலையும் பேசிட்டனே. அதை எடுத்து போடுவாங்களே, குத்தி குத்தி காட்டுவாங்களே. இதற்கு முந்தைய முதல்வரை பார்த்து நீங்க கேட்டீங்களே, இப்ப நீங்க பண்ற வேலை என்னன்னு கேள்வி கேட்பாங்களே. கேள்வி கேட்கட்டும். எந்த கேள்விக்குப்பா நீங்க பதில் சொல்லிருக்கீங்க? பத்திரிகையாளரோ பொதுமக்களோ யாராவது பாருங்க, இந்த ஆட்சியை குறித்து எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் யாராவது உருப்படியா முழுசா நேர்மையான உண்மையான பதில கொண்டு போய் சேர்த்திருக்கீங்களா? யாருமே சேர்க்க மாட்டாங்க. அதுல மிக முக்கியமாக நீங்க வாயத்தந்து பேசுறதே கிடையாது. கேட்கிற கேள்விக்கு பதிலே சொல்ல மாட்டீங்க. அப்படியே சொன்னாலும் பாருங்க, திமுக 4 வார்த்தை திட்டிட்டீங்கன்னா சும்மாந்திர போறாங்க. 5 நிமிஷம் பேசினதுக்கே குளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டாங்க. இதுக்கு மேல பேசினா மொத்தமா முடிஞ்சிடும், பாத்துக்கங்க. இதுக்கெல்லாம் நீங்க பயப்படாதீங்க. நான் சொல்றதை அப்படியே செய்யுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச வட்டாரத்தை சேர்ந்தவங்க எல்லாருக்குமே பாருங்க போஸ்டிங்க வாரி வாரி வழங்குங்க. அப்படிதான் வழங்கினாங்க, அப்படிதான் வழங்கிட்டு இருக்காங்க. முதல்ல ஜனநாயகன் படத்தோட ப்ரொடியூசருக்கு கொடுத்தாங்களா, அப்புறம் பாருங்க ரூட் மீடியா ஜெகதீஷனுக்கு ஒரு போஸ்டிங் எடுத்து கொடுத்தாங்க. அதுவும் முதல்வரோட தனி செயலாளர். யார் இந்த ஜெகதீஷ் பழனிசாமி? இது குறித்து ஏற்கனவே நம்ம விரிவாக ஒரு காணொலியை பதிவு பண்ணிட்டோம். நண்பர்கள் அந்த காணொலியை பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே அந்த வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம் பாருங்க. ரூட் மீடியாவை மெயின்டைன் பண்றது மட்டும் அவருடைய வேலை கிடையாது, ஜெகதீஷ் பழனிசாமி வேலை. அவரு லியோ படத்தோட இணை தயாரிப்பாளர். போதாதா? இந்த குவாலிபிகேஷன் ஒன்னே போதாதா சீஃப் மினிஸ்டரோட பிரைவேட் செக்ரட்டரி போஸ்டிங் எடுத்து கொடுப்பதற்கு? அடுத்து பாருங்க மனோஜ் பரமஹம்சா. பீஸ்ட்னு ஒரு படம் வந்தது இல்லைங்களா, யோகி பாபு ஹீரோவா நடிச்ச கூர்கான்ற படத்தை அப்பட்டமா காப்பி அடிச்சு எடுத்து வச்சாங்க இல்லைங்களா, பீஸ்ட்னு ஒரு படம். அந்த விஜய் அவர்கள் ஹீரோவா நடிச்ச பீஸ்ட் படத்தோட ப்ரொடியூசரா ஒளிப்பதிவாளர். அந்த பீஸ்ட் படத்தோட ஒளிப்பதிவாளர் தமிழக அரசின் திரைப்பட பயிற்சி நிறுவனத்தின் தலைவர் பதவி வழங்கப்படுகிறது. அதே வரிசையில் தான் கோட்டு படத்தை தயாரித்த அர்ச்சனா கல்பாத்தி என்பவருக்கு ஒரு போஸ்டிங் வழங்கப்படுகிறது. ஏப்பா என்னப்பா இது வரிசையா இருக்குங்க, இன்னும் முடிக்கலையே, இன்னுமா இருக்குதே, குத்துனே இருக்கிறாங்களே, இன்னும் கொடுப்பதற்கு எவ்வளவு போஸ்டிங் இருக்கு, அதுக்குள்ளவே தடை போட்டா எப்படிங்க? அந்த பக்கம் யாருங்க, வேல்முருகன் பாடகர், அவருக்கு என்னங்க அதே மாதிரிதான் அர்ச்சனா கல்பாத்திக்கு கொடுத்தாங்க இல்லைங்களா, அதே போஸ்டிங் தான் அவருக்கும் கொடுக்குறாங்க. கோவில்களுக்கான அறங்காவலர்களை தேர்வு செய்யும் குழுவோட உறுப்பினர் போஸ்டிங். இந்த இடத்துல எல்லாருக்குமே சந்தேகம் வரும், என்னப்பா இது விஜய் அவர்களின் படத்தை ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடியூசர் கேமராமேன் இவங்களுக்கு தான் போஸ்டிங் கொடுத்திருந்தாங்க, இது என்ன திடீர்னு பின்னணி பாடகர் வேல்முருகனுக்கு போஸ்டிங் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. ஏன் போஸ்டிங் கொடுக்குறாங்க தெரியுங்களா? பாட்டு 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 தளபதி தளபதி வாழ்க, தளபதி தளபதி வாழ்க, தளபதி தளபதி வாழ்க. இந்த பாட்டுக்காகவா? இந்த பாட்டுக்காக இல்லைங்க, அதே மேடையில் இன்னொரு பாட்டு பாடினாரு.
லார்டு முருகா இருக்கார் இல்லைங்களா, கடவுள் முருகன், அந்த கடவுள் முருகனுக்கு நிகராக, ஏன் கடவுள் முருகனுக்கு பதிலாக அந்த முருகனை தூக்கிட்டு அந்த இடத்துல விஜய் அவர்களை முன்னிறுத்தி பார்த்தாருங்க ஒரு பாட்டு மூலமாக. மருதமலை மாமணிய முருகையான்னு ஒரு பாட்டு வரும் இல்லைங்களா, அந்த பாட்டுல பாருங்க முருகன் பெயருக்கு பதிலாக விஜய் அவர்களின் பெயரை சேர்த்து பண்ணாரு. மணி எது மழை எது நதி எது கடல் எது சகலமும் உனதருள் கருணையில் எழுவது வருவாய் எங்கள் தளபதியே, வருவாய் எங்கள் வெற்றி கழகமே. முருகன் பெயரில் பாடுகின்ற பக்தி பாடலில் இருக்கிற முருகனை தூக்கிட்டு ஒரு நடிகரோட பெயரை சேர்த்து பாடினாருன்ட்டு இந்த விஷயம் பாருங்க பத்தி எஞ்சுது. இந்த பாடகர் வேல்முருகன் என்பவர் மீது அந்த சமயத்துல இது குறித்து புகார்லாம் கொடுத்தாங்க, மன்னிப்பும் கேட்டார் அவரு. முருகனுடைய பாடலை இவ்வளவு கேவலப்படுத்தி பாடணுமா அப்படிங்கிறது வந்து எங்களுடைய ஒரு தனிநபர். அவர் விஜய் வந்து அவர் தனிப்பட்ட முறையில் புகழட்டும், அவர் இது பண்ணட்டும், அவர் நல்லவர் வல்லவர்னு சொல்லட்டும், பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு பக்தியினோட பாடலை, முருகனுடைய பாடலை ஒரு தனிநபருடைய துதியாக பாடுவதுங்கிறது முருக பக்தர்களை அவமதிக்கக்கூடிய செயல். இது எங்களுடைய மனதை புண்படுத்தி இருக்கிறது. மத மோதலை தூண்டது. ஜோசப் விஜய் வேற்று மதத்தை சார்ந்தவர், அவரை வந்து முருகன் பாடலோடு இணைத்து பாடுவதுங்கிறது தமிழ்நாட்டில் மத மோதலை ஏற்படுத்துங்கிற நோக்கத்துல தமிழக வெற்றி கழகத்தினுடைய விழாவில் அப்படி பாடியிருக்காங்களா? உண்மையிலே இது வருந்தத்தக்க செயல். தெரியாம பாருங்க, ஒரு ஃப்ளோல ஒரு வேகத்துல பாடிட்டேன் உற்சாகப்படுத்துவதற்காக. எப்படிங்க பக்தி பாடல்ல நடிகரோட பெயரை சேர்த்து பாடுறதுல உற்சாகமா? ஒரு உற்சாகப்படுத்துறதுக்காக பாடினது. அந்த கட்சி தலைவர்களுக்கு யாருக்குமே எந்த சம்பந்தமும் இல்லை. நானும் தவறா பாடணும்னு நினைச்சும் பாடல. ஒருவேளை அப்படி அவங்க ஏதாவது தவறா நினைச்சு நான் பாடிட்டேன்னு நினைச்சாங்கன்னா அவங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் மன்னிப்பு. அப்ப யோசிச்சு பாருங்க, எனக்காக பாருங்க பாட்டெல்லாம் மாத்தி பாடி சொல்ல முடியாத தாங்க முடியாத துயரங்களை சுமந்த ஒரே ஒரு காரணத்திற்காக அவருக்கும் பாருங்க அரசாங்க போஸ்டிங் வழங்கப்படுகிறது. இது குறித்து யார்கிட்டவாது கேளுங்களேன். யாருகிட்ட இருந்தாங்க வழக்கம் போல நம்ம சிடிஆர் பஞ்சாயத்து தலைவர் இருக்கார் இல்லைங்களா, அவர்கிட்டவே கேளுங்களேன். கேட்டா ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவாரு, ஏங்க அந்த அளவுலாம் இந்த போஸ்டிங் ஒர்த்து கிடையாதுங்க, நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய பெரிய போஸ்டிங்லாம் கிடையாது, அது ஒரு சாதாரண போஸ்டிங், அதனால பாருங்க இவங்கெல்லாம் நியமனம் பண்றோம்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி தான் பாருங்க இந்த வெங்கட் நாராயணா ஜனநாயகன் படத்தோட ப்ரொடியூசருக்கு வழங்கப்பட்ட அந்த போஸ்டிங்கு சொன்னாரு, அது ஒன்றும் பெரிய போஸ்டிங்லாம் கிடையாதுங்க, சும்மா சாதாரண பிம்பிலிப்பி பிலாப்பி போஸ்டிங்கு, அதே மாதிரி வரிசையில் தான் இதுவும் இருக்குன்ட்டு இதே மாதிரி தான் சொல்லுவாங்க. சொல்லுங்க, தப்பு கிடையாது. ஆனா இந்த இடத்துல இப்ப ஊரே உங்களை பார்த்து சொல்லுமே என்னன்ட்டு, குடும்ப ஆட்சின்ட்டு அடுத்தவங்களை பார்த்து விமர்சனம் பண்ணியிருந்தீங்களா? மன்னர் ஆட்சியை ஒழித்து கட்ட வேண்டும், பிறப்பால் ஒருவரை முதல்வராக தேர்ந்தெடுக்கும் பழக்கத்தை மாற்ற வேண்டும் என்று. மன்னர் ஆட்சியை ஒழிக்க வேண்டும், இங்க பிறப்பால் ஒரு முதலமைச்சர் உருவாக்கப்படக்கூடாது. பிறப்பால் யாரை முதல்வராக தேர்ந்தெடுக்கிறாங்க? கொஞ்சமாவது நியாய தர்மத்தோட பேசணும் இல்லைங்களா? ஏதாவது பேசணுன்றதுக்காக பேசுவீங்களா? யார பிறப்பால முதல்வராக தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க? யாரா இருந்தாலும், யாருடைய வாரிசாக இருந்தாலும் மக்களுக்கு முன்னாடி போய் நிக்கணும், மக்களுக்கு முன்னாடி போய் நின்று ஓட்டு கேட்கணும், மக்களுக்கு பிடித்திருந்தால் மட்டும்தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பார்கள். சோ போற போக்குல மேடையில் அடிச்சு விட்டு போனாங்க இல்லைங்களா, பிறப்பால் ஒருவரை முதல்வராக தேர்ந்தெடுக்கும் பழக்கத்தை மாற்ற வேண்டும், மன்னர் ஆட்சியை ஒழித்து கட்ட வேண்டும், குடும்ப ஆட்சி அகற்ற வேண்டும்னு சொல்லி. அப்போ இதுக்கு பேர் என்னங்கன்னா, அரசு நியமனம் செய்யும் அனைத்து பதவிகளிலும் நம்மை சேர்ந்தவங்களே, நம்மை சார்ந்தவங்களே, நமக்கு தெரிஞ்சவங்களே, நமக்கு தேவையானவங்களை மட்டும் கொண்டு வந்து அந்த போஸ்டிங்ல உட்கார வைக்கிறோம்னு சொல்லும் போது இதுக்கு பேர் என்னங்க? இந்த வேமா சூசோ இல்ல நம்ம அடிக்கடி சொல்லுவோம் இல்லைங்களா? 2-3 காணொலியில நம்ம சரியா சொல்றது இல்லை. இந்த காணொலியை சொல்வதற்கு சரியான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. கொஞ்சம் கூட பாருங்க, வேமா சூசோ இல்லாம ஒரு பட்டியல் ஒண்ணு போடுறாங்க. அதாவது பாருங்க, இந்த வரிசையும் சேர்த்துக்கங்களேன், குருவி படத்தோட ப்ரொடியூசர் தான் எதிர்கட்சி தலைவர் என்று. இப்ப புரியுதுங்களா? இவங்களை ஏன் தற்குறின்னு சொல்றாங்கன்னு சொல்லி கேட்டாக்க மட்டும் கோவம் வரும். தற்குறின்னு சொல்லாதீங்க, ஆச்சரியக்குறின்னு சொல்லுமாட்டு தான். ஆச்சரியக்குறி தெரிதுங்களே, இவங்க வரிசையெல்லாம் இவங்களுக்கெல்லாம் ஏன் போஸ்டிங் கொடுக்குறீங்கன்னு கேட்குறீங்க இல்லைங்களா? அந்த படத்தோட ப்ரொடியூசர், இந்த படத்தோட ப்ரொடியூசர்னு சொல்லி குருவி படத்தோட ப்ரொடியூசர் தான் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார்னு கொஞ்சம் கூட பேமா சூசோ இல்லாம இவங்க பட்டியல்ல எதிர்க்கட்சி தலைவரை சேர்த்திருக்காங்களே. எதிர்க்கட்சி தலைவர் போஸ்டிங் என்னங்க? இவங்களுக்கு போற வரவங்களுக்கு வாரி கொடுக்குற மாதிரி எதிர்க்கட்சி தலைவர் போஸ்டிங் யாராவது வாரி கொடுத்துட்டாங்களா? இல்லைங்களே. மக்களை ஃபேஸ் பண்ணி வாங்கின ஓட்டு, மக்கள் முன்னாடி போயிட்டு நின்று மக்கள் கிட்ட ஓட்டு கேட்டு மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவியில் தான் பாருங்க உட்கார்ந்திருக்காரு உதயநிதி அவர்கள். இவங்க வாரி வழங்குற, இவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு மட்டுமே வாரி வழங்குற அரசு நியமன பதவி அல்ல எதிர்க்கட்சி தலைவர். பிறப்பால் ஒருவர் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்படக்கூடாதுன்ட்டு டயலாக் எல்லாம் பேசுனீங்களே, அப்ப நீங்க வாரி வழங்குற இந்த போஸ்டிங்க்கு பின்னாடி இருக்கிறது என்ன உண்மைன்னு எடுத்து போடுவாங்க இல்லைங்களா? சினிமா பட தயாரிப்பாளர்களுக்கு இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸை விட படித்த பட்டதாரி இளைஞர்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லைங்களா? ஏதாவது தெரிஞ்சு வச்சிருப்பாங்க இல்லைங்களா? இல்ல கத்துப்பாங்க இல்லைங்களா? சோ படித்து முடித்து விட்டு வேலை இல்லாமல் இருக்கும் இளைஞர்களுக்கு இந்த மாதிரி போஸ்டிங் எடுத்து கொடுக்க வேண்டியதுதானே? நாங்க ஆட்சி அமைத்த கையோடு வேலை இல்லாத இளைஞர்களுக்கெல்லாம் 4000 ரூபாய் மாதம் கொடுப்போம்னு சொன்னீங்க இல்லைங்களா? அதை தான் கொடுக்க முடியல. அட்லீஸ்ட் இதையாவது கொடுக்க வேண்டியதுதானே? உங்களுக்கு தெரிஞ்ச ப்ரொடியூசர்ஸுக்கெல்லாம் போஸ்டிங் கொடுப்பதற்கு பதிலாக படித்த பட்டதாரி இளைஞர்களுக்கு கொடுக்க வேண்டியதுதானே?
ஒரு வேலை கொடுத்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா? அடுத்தவங்களை பார்த்து சொன்னமே மன்னராட்சி குடும்ப ஆட்சின்னு. ஆனா பாருங்க, அந்த மன்னராட்சி குடும்ப ஆட்சியையும் தாண்டி இப்ப நீங்க தான் முழுக்க நம்மை கேட்பதற்கு யாருமே இல்லை என்கின்ற வகையான சர்வாதிகார ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. மன்னராட்சி குடும்ப ஆட்சியையும் தாண்டி நமக்கு தெரிந்தவர்களுக்காக மட்டுமே நடத்துகின்ற சொந்தக்கார ஆட்சி, முழுக்க அதிகாரத்தை கையில எடுத்து அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கின்ற ஆட்சி. அப்படியே இருங்க, துஷ்பிரயோகம் இருக்கட்டும். பட்டியல்ல ஏதோ மிஸ் பண்ணிட்டோம், என்னப்பா கோட்டை விட்டீங்களே, கணக்குல என்ன சேர்க்கலையான்னு யாரோ முன்னாடி வந்து போற மாதிரி தெரியுதே. வந்துட்டாரு. ஆமாங்க, உண்மையிலேயே லிஸ்ட்ல விட்டுட்டோங்க அவரை. பேரரசு இயக்குனர் இருக்கார் இல்லைங்களா, அடாடாடா, என்ன மாதிரி அற்புதமான சரித்திரம் படைக்கக்கூடிய அற்புதமான சரித்திர திரைப்படங்களை இயக்கிய டைரக்டருங்க. நீ மக்களை காப்பாத்துறியா, புள்ளைய காப்பாத்துறியா, கட்ட பொண்டாடைய காப்பாத்துறியா, வச்சுட்டு வப்பாட்டைய காப்பாத்துறீங்களா முக்கியம் இல்ல, வாக்க காப்பாத்து. அவருக்கும் ஒரு போஸ்டிங் வழங்கப்படுகிறது. அப்ப இதுக்கெல்லாம் பேர் நாங்க மற்றவங்களது குடும்ப ஆட்சி மன்னராட்சினா இது நாங்க சினிமா ஆட்சியா கேட்பாங்க இல்லைங்களா? நாங்க கேட்க மாட்டோம். நீங்க யாரை பார்த்து சொன்னீங்களோ, திமுகவை பார்த்து சொன்னீங்க இல்லைங்களா, குடும்ப ஆட்சி நடத்துறீங்க மன்னராட்சி நடத்துறீங்கன்னு சொல்லி திமுக கேட்பாங்களே, எங்களை பார்த்து சொன்னீங்களே நீங்க தான்ப்பா அந்த மாதிரி இருக்கீங்கன்ட்டு கண்டிப்பா கேட்பாங்க இல்லைங்களா? சோ முழுக்க ரசிகர் மன்றத்தில் தொடங்கி டிவிகே கட்சியோட ஐடி விங்ல இருந்து டிவிகே கட்சிக்குள்ள இருக்கிறவங்கள இருந்து படத்தை ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடியூசர்ல இருந்து கேமராமேன்ல இருந்து எல்லாருமே பாருங்க முழுக்க நிறைஞ்சிருக்கணும். ஏன் அப்படித்தான் ஜாதகத்துல இருக்கிற கட்டங்களை எப்படி உங்களுக்கு எந்த பிரச்சனை வராம நான் பாதுகாத்து இருக்கணும், அதே மாதிரி நான் காட்டுற வழியில போய் உங்களுக்கு தெரிஞ்சவங்களே எல்லா போஸ்டிங்கையும் போட்டு வைங்க. அப்புறம் பாருங்க உங்களுக்கு ஜெயம் என்ன மாதிரி உண்டாகிறது என்று. நான் சொல்வதை சொல்படி கேட்டு அப்படியே நடந்தால் உங்களுக்கு என்றென்றும் வெற்றி கிட்டும். இந்த வெற்றியாவது உண்மையான வெற்றியா, அதுவும் ஜோஷியருக்கு சொந்தமான வெற்றிவேல் பெயருக்கு முன்னாடிகிற அந்த வெற்றியா? ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கேச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா குடும்ப ஆட்சி மன்னராட்சின்னு சொல்லிட்டு இவங்க தான் பாருங்க அக்மார்க்குத்தனமாக நடத்தி கொண்டிருக்கும். இதை குறித்து ஒட்டுமொத்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பா தவறாம கருத்துக்களை பதிவு பண்ணும். மீண்டும் இன்னொரு காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.